ஹாய் அண்ட் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான குஸ்கா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குஸ்கா செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க பே லீஃப், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ முந்தின நாளே ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சள் தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கர்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ இது கூட ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பிளெயின் பிரியாணின்றதுனால நம்ம க்ரீன் பீஸ் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் கப் பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே 1.5 கப் வாட்டர்ன்றது சரியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு சிலருக்கு ஒரு விசில்லையே கரெக்டாக குக் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரைஸை பார்த்தாலே தெரியும் ஒன்னோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.